எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் சில நாள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலியாக இருக்கும். என்ன சமைக்கணும்னே தெரியாது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் நம்ம வீட்டில் பண்ணணும். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வச்சு ஒரு உசிலி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா இதை கழுகிட்டு தண்ணி விட்டு வைக்கணும். அதாவது பருப்பு வடைக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். குறைஞ்ச அளவில் பண்ணணும் அப்படின்னா 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா 2, 3 தண்ணியில் கழுகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு, இதுக்கு 2 வத்தல் இதில் போட்டுட்டு, கொஞ்சமாட்டு புளி, இந்த அளவுக்கு புளியும் இதில் போட்டுக்கலாம். மத்தியானம் நம்ம சமைக்கணுன்னா காலையிலே கூட ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலும் போதும். நல்லா இதெல்லாம் ஊறி போய் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாட்டு அந்த பருப்பு வந்த உடனே தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பருப்பு வடைக்கு அரைப்போம்ல, அதே மாதிரி தான். அதாவது கொரப்பாகவும் இருக்கணும், கொஞ்சம் மசிஞ்ச மாதிரியும் இருக்கணும். இந்த மாதிரி எடையே அந்த முழு பருப்பாட்டு இருந்த மாதிரியும் இருக்கணும். இதுக்கு மெயினாட்டு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நேராக இந்த மாதிரி குறுக்க வெட்டி திரும்பவும் இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸ் ஆட்டு இந்த மாதிரி வரணும். அதாவது க்யூப்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டுக்கு இந்த கட்டிங்க்கே ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த கேட்ரிங்லாம் படிப்பாங்கள்ல, செஃப் அவங்கெல்லாம் இதுக்குன்னே ஒரு பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றாட்டு தனித்தனியாக நம்ம அடர்த்தி எடுக்கணும். இதுதான் கொஞ்சம் வேலையாட்டு இருக்கும். 3 வெங்காயத்தையுமே இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டு நல்லா உதிரியாட்டு இந்த மாதிரி தனித்தனியாட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அடர்த்தி எடுத்துடலாம். இனி அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இது எல்லாத்தையும் அதில் போட்டு உப்பு எதுவும் இப்போ போட வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாட்டு உப்பு போடலாம். முதல்லே நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அது சிலப்போ கொஞ்சம் மசிகிற மாதிரி ஆயிரும். அதனால் முதல்ல உப்பு போட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி வந்தோன்னே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இனி இதே இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு இது பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பை இதில் போட்டுடலாம். இது நமக்கு நல்லா வந்து வெந்து வரணும். நம்ம உசிலி பண்ணுறோம்ல, பீன்ஸில் உசிலி பண்ணுவோம், அவரைக்காலெல்லாம் உசிலி பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். கொஞ்சமாட்டு காயப்பொடி, உப்பெல்லாம் போட்டுட்டு இதை கிளறி விடணும். நல்லா இந்த மாதிரி உதிரியாட்டு வரணும். இது கொஞ்சம் செவக்கிற மாதிரியும் இருக்கணும். நம்ம தொட்டு பார்க்கலாம், நமக்கு வெந்துட்டா இல்லையான்னு தெரியும். இன்னுமே இந்த மாதிரி நல்ல நமக்கு ஒரு ரெட் கலர், இந்த மாதிரி செவந்த கலர் இருக்குல்ல, இந்த மாதிரி வந்த உடனே இதில் ஒரு கைப்பிடி தேங்காய், கருவேப்பிலை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அப்படி இதில் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் மல்லிக்கீரையும் வெட்டி போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா வெங்காய உசிலி ரெடி. இது ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். இதுக்கு ஒரு ரசம் மட்டும் போதும். ரசம் பண்ணிவிட்டு இந்த வெங்காய பருப்பு உசிலி வச்சு சாப்பிட்டோன்னு வைங்கலாம், அவ்வளோ டேஸ்டாட்டு இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு வாசம் இருக்கும்ல, அந்த கேரமலைஸ்டுன்னு ஒரு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாசனையும் இருக்கும். நமக்கு சாப்பிட கிடைக்கும் போது ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் வந்து வீட்டில் ரசமும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மோர் குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு வச்சுட்டு நம்ம இந்த பருப்பு உசிலியை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாட்டு நம்ம இது செய்திடலாம். இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.